ஹாய் ஆல், வெல்கம் டு லைஃப் ஆஃப் ஜானு. இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, எங்க அத்தையோட ஒயர் பேக் கிராஃப்ட்லாம் தான் பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். மேலே வந்து அத்தை துணிக்காய வச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் நிறைய இருக்கு, காட்டுறேன் வாங்க. அவங்க கிராஃப்ட் ஒர்க்ஸ் இருக்கு. இங்க தானே இருக்கு அந்த ஒயர், இதெல்லாம் எங்க இருக்கு? இவங்க எடுத்து வச்சுட்டு காட்டுறோம். ஃபர்ஸ்ட் கூடையெல்லாம் பார்த்துடலாம். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கும் செஞ்சு கொடுக்குறோம். பட் இப்போ கொஞ்சம் கல்யாண வேலை போயிட்டு இருக்கு, அது முடிஞ்சதும் கண்டிப்பா செஞ்சு தரோம். இதை பாருங்க, குட்டி கூட உள்ள வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் கூட போடுவாங்க. டிஃப்ரெண்டா போடுவாங்க. இன்னும் அவங்களுக்கு நிறைய இருக்கு. இது பாருங்க, அதுக்குள்ள சும்மா கோவிலுக்கு போகும்போது கொஞ்சம் எண்ணெய் இது மட்டும் வச்சுட்டு போறதுக்கு. இது இப்ப இல்ல, ரொம்ப காலமா போட்டுட்டு இருக்காங்க. நான் சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன் இதெல்லாம். இதை பாருங்க, கியூட்டா இருக்கு. தாமரை தானே இது? கூட தானா? பேக்ல இந்த மாதிரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஓகே, இதோ இதுக்கு பேர்லாம் அந்த அளவுக்கு அக்யூரேட்டா தெரியாது எனக்கு. பட் எல்லாமே டிஃப்ரெண்டா போட்டிருக்காங்க. எல்லாத்துலயுமே ஒரு ஸ்பெஷல் இருக்கும். இது பாருங்க, உள்ள ஒரு இது இப்போ ஓபன் பண்ணிடுவாங்க. ஓபன் பண்ணிட்டா உங்களுக்கு மொபைல்லாம் வச்சுக்கலாம். இப்ப நம்ம பார்த்தது ஃபுல்லா பாத்தீங்கன்னா கூட வெரைட்டிஸ் இன்னுமே நிறைய இருக்கு. இப்போதைக்கு இருக்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இன்னும் பாத்தீங்கன்னா பேபி டாய்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு நானு. இது பாத்தீங்களா, இது ஃபுல்லாமே பேபிக்கு பண்ணதுதான். இது பாருங்க, பேட் இருக்கு, யானை இருக்காங்க, ஜிராஃபி இருக்காங்க. இருங்க ஒன்னொன்னா காட்டுறேன். யானை, இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பாருங்க, பால், பேட்க்கு பால். ஜிராஃபி காமிச்சிட்டேன், யானை காமிச்சிட்டேன். வீணை பாருங்க, ஸ்ட்ரிங்ஸோட. இதெல்லாம் வெளியில எங்கேயும் நான் பார்த்தது இல்ல, பெருசா நான் கிராஃப்ட்டுக்கு போனது இல்லை. பட் வீட்லயே போடுறதுனால இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப மெனக்கிட்டு இவங்க டைமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. என்னென்ன கிராஃப்ட் முடியுமோ என்னென்ன இப்பவும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களதான் இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன். இங்க பாருங்க, இவங்கதான் இது எல்லாமே பண்ணது. எங்க அத்தை சின்ன வயசுல இருந்தே இவங்கதான் என்னை வளர்த்தது. எல்லாமே இவங்கதான் எல்லாமே பண்ணாங்க. இப்பவும் ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். நம்ம குல்லிங் தான் குல்லிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப அதுக்கப்புறம் ஏதோ பண்ண போறேன்னு சொன்னாங்களே, இப்ப கூட இப்ப டைம் இல்ல, பாப்பாங்க இருக்கனால வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே பண்ணுவாங்க. சாப்பாடு செம்மையா பண்ணுவாங்க. வடை எல்லாம் பாருங்க, எப்பவுமே நான் எக்ஸ்ட்ரா கேட்டுட்டே இருப்பேன். எதுவுமே வந்து இப்படி ஏனோ தானே பண்ணோன்னு பண்ண மாட்டாங்க. அந்தந்த ஷேப் எப்படி வரணுமோ அப்படிதான் இருக்கும். அதிர்சம்லாம் வேற லெவல்ல இருக்கும், செம்மையா இருக்கும். பாருங்க, அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்றேன். ஏரோப்ளைன், ஃபிஷ், பனானா, இது வந்து ஹார்ஸ், கிரேப்ஸ், பிரிஞ்சால். பசங்களுக்கு இப்ப ஃபிளாஷ் கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வருது, இப்படியே காமிச்சு சொல்லி தரலாம். நம்ம ஃபிளாஷ் கார்ட்ஸ்லாம் அவசியமே இல்லை. இந்த மாதிரி சொல்லி தரும்போது இன்னும் நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. ஸ்ட்ராபெரி, இவ்வளவும் பாத்தீங்கன்னா அவங்க கையிலேயே பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஃபிஷ் பாருங்க, இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே அவங்க பண்ணதுதான். ஒவ்வொன்றுமே நான் காட்டுறேன் பாருங்க. அன்னப்பறவைங்க இருக்கு, எவ்வளவு தத்ரூபமா இருக்கு பாருங்க. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இது என்னன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பூனை, ஆமை, இதுலதான் சேயாக்கு எல்லாமே சொல்லித்தர போறது. பொக்கெட், பிளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறதே இல்லை. தக்காளி எல்லாம் பாருங்க. நமக்கும் மைண்ட் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்காதுல்ல இதெல்லாம் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எப்பவுமே பண்ணுவாங்க, அப்பெல்லாம் நிறைய பார்ப்பேன். இப்ப பார்க்கும்போது யார் யார் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப இது ஒரு வந்து பழையசெல்லாம் மறைஞ்சு போனதுனால இப்ப அது ஒரு பிசினஸா பெரிய பூமா வந்துட்டு இருக்கு. ஒரு ரீல்ஸ்ல இப்ப பார்த்தேன் நான், அந்த கூட வந்து ஃபாரினுக்குலாம் இது பண்றாங்க. இதெல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு.
நம்ம யூஸ் பண்றதே. இது மட்டும் இல்ல, அந்த ஒயர்ல பின்னி கூட போடுவாங்கல்ல, அதுவுமே போடுவாங்க. அதுவுமே எங்க வீட்ல இன்ன வரைக்குமே இருக்கு. அப்புறம் பர்ஸ் உள்ளன்ல போடுறது எல்லாமே போடுவாங்க. இப்ப கூட கல்ச்சரே பாத்தீங்கன்னா அழிஞ்சு போயிட்டு இருக்கு. எப்பவுமே நம்ம இப்பெல்லாம் வந்து பிளாஸ்டிக் கவர் தான் இது பண்றோம். எங்க வீட்ல இன்னுமே கூட இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் பின்றாங்க இல்லையா, அதனால சர்வைவ் ஆயிட்டு இருக்கோம் நாங்க. அதை எடுத்துட்டு போது ரொம்ப கன்வீனியன்ட்டாவும் இருக்கு. நம்மளுக்கு ஒரு கவர் தேடணும்ன்ற அவசியமும் கிடையாது. வெறும் காய்கறிக்கு மட்டும் இல்ல, வேற எங்கன்னா எடுத்துட்டு போகும்போது அது நல்லா தான் இருக்கு. ஒரு ரீல்ஸ்ல கூட பார்த்தேன் நான், ஒருத்தர் போடுறது வந்து ஒருத்தவங்க வந்து பெரிய விஷயமா பார்த்தாங்க. சோ இது இப்ப ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் வீட்டுக்கு வீடு எல்லா லேடிஸும் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப சில பேர் இவங்கள மாதிரி சில பேர் மட்டும் தான் கண்டினியூ பண்றாங்க. அதை கண்டினியூ நானுமே கத்துக்கணும். இன்னும் நான் சொல்றேனே இவ்வளோ, எனக்குமே கத்துக்க தெரியாது. இனிமே ஆனா கத்துக்கலாம் தான் இருக்கேன் ஃப்ரீ டைம்ல வந்து. சரி நம்ம வீட்லயே ஆளுங்க இருக்கும்போது நீ ஏன் கத்துக்க கூடாதுன்னு சொல்லி இப்ப கொஞ்சம் பாப்பா வளர்ந்த பிறகு அதெல்லாம் கத்துக்கலாம் தான் இருக்கேன் நானும். நீங்களும் முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. இதுதான் கத்துக்கணும்னு இல்ல, நிறைய கிராஃப்ட் ஒர்க்ஸ் இருக்கு. நம்மளுக்கானதை நம்மளே பண்ணிக்கலாம். இப்ப கூட பண்ணிக்கலாம், அப்ப பர்ஸ் நம்மளே பண்ணிக்கலாம். இப்ப குழந்தைங்களுக்கு அது ஃபாரின்ல கூட ஒரு இதுல பார்த்த ஒரு வீடியோல வந்து அவங்க ஆர்ட்டா சொல்லி தராங்க. இப்ப இந்தியாலயுமே பார்த்தேன், சென்னையிலே ஏதோ ஒரு சென்னையிலயா இல்ல வேற ஏதோ ஊர்லயான்னு தெரியல, ஆன்லைன்ல சொல்லி தராங்க, நேர்லயும் வந்து சொல்லி தராங்க, அந்த மெஷ் பேக் மாதிரி. சோ அது மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம கத்துக்கலாம். கத்துக்கிட்டா ஒன்றும் தப்பு இல்லைல்ல. இது பாருங்க அடுத்த பாக்ஸ். இது வந்து குட்டி பாக்ஸ் மாதிரி ஓபன் பண்ணிட்டு இதுல கிரியேட்டிவிட்டி காட்ட முடியும். பாத்தீங்களா எவ்வளவு விஷயத்துல கிரியேட்டிவிட்டி இதுல ஏன்னா கத்துக்கிட்டு போடும்போது இதே மாதிரி போட்டுட்டு இருக்கோமே, திரும்ப இன்னும் எது போடலாம்னு சொல்லி அவங்க யோசிச்சு போட்டது எல்லாமே. இது பாருங்க, செம கலர் காம்பினேஷன்ல செம கியூட்டா இருக்கு. என்ன யூஸ் ஆகும், எதுக்கு யூஸ் ஆகும்ன்றதை விட இதை நம்ம ஒரு நலங்கு பர்பஸ்க்கு கூட கொடுக்கலாம். யாராவது வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, நலங்கு வச்சு கொடுக்குறோம். இந்த வரலட்சுமி நோம்பு அதெல்லாம் வருது இல்ல, அப்ப அந்த மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சு கொடுப்போம்ல, அதுக்கு கூட அழகா கொடுக்கலாம். டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப நீங்க அழகா கொண்டு போகலாம். இதையே வந்து ஒரு குட்டி பாட்டில் ஆயில் எடுத்துட்டு போயிட்டு கோயிலுக்கு எடுத்துட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே ஆயில் எடுத்துட்டு போயிட்டு அந்த விளக்கேத்துவோம்ல, அதுக்கெல்லாம் இது போதுமானது எனக்கு தெரிஞ்சு. இது பாருங்க அடுத்த கூட சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு கூட கொடுக்கலாம் அழகா. புதுசா கிஃப்டிங்னு கொடுக்காம இந்த மாதிரி கொடுக்கும் போது பசங்களுக்கும் இது என்னன்னு தெரியும், இது எதுல பண்றாங்க. இப்ப நிறைய கேள்வி கேட்கறாங்க ஜென்சி பசங்கலாம். சோ அவங்களுக்குலாம் நம்ம அழகா சொல்லலாம். அதுவும் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்க, அதெல்லாம் ஹைலைட்டே. ஒரு குட்டி இதுல அவ்வளவுதான். சின்ன பசங்களுக்கு குட்டி குட்டி அந்த சொப்பு சாமா தான் பிடிக்கும் இல்லையா, அது இந்த மாதிரி கொடுக்கலாம். சாக்லேட்ஸ் வச்சு கூட இந்த மாதிரி கொடுக்கலாம். இது பாருங்க, இது என்னமோ சொல்லுவாங்களே அத்தை, இதுக்கு மல்லி மொட்டு கூட கொஞ்சம் கூட இருந்தனால பேர் லைட்டா தெரியும் அவங்க சொல்லும் போது, ரொம்ப டீப்பாலாம் தெரியாது எனக்குமே. ஆனா நான் கத்துப்பேன். கத்துக்கிற வீடியோவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது பாருங்க, பர்ஸ் பேண்ட் போட்டு நமக்கு வேணா ரப்பர் பேண்ட் மாத்திக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஊசி வச்சு ரப்பர் பேண்ட் மாத்திக்கலாம். இது ஃபுல்லா கூட தான், குட்டி கூட தான். வந்துட்டே இருக்குங்க எடுக்க. நானே கூட பேக்க பார்க்கல, இந்த இதெல்லாம் பார்த்தேன் முன்னாடி. இது பாருங்க, இந்த மினியேச்சர்ஸ் வீடியோஸ் எல்லாம் போடுறாங்களா, அவங்களுக்கு கூட இது நல்லா யூஸ் ஆகும். இதோட பெருசு. யாருக்கா கண்டிப்பா வேணும்னா பிங்க் பண்ணுங்க, நாங்க வந்து உங்ககிட்ட டீடைல்ஸ் வந்து சொல்றோம். ஆனா இப்போ உடனே முடியாது, ஒரு 2 to 3 months முடிஞ்ச பிறகு, ஏன்னா கல்யாண வேலை எல்லாம் இருக்கு, முடிஞ்ச பிறகு கண்டிப்பா ஒரு வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் ஒரு ஐடியால இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பாருங்க எல்லாம். கண்டிப்பா இதை எடுத்துட்டு போனா கண்டிப்பா கேட்பாங்க எல்லாருமே, இது எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவா கிடைக்கிறது இல்லையே இதெல்லாம், நானும் அவ்வளோ ஷாப்ஸ்ல பார்க்கல இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, போட், பாய்மர கப்பல். சூப்பரா இருக்குல்ல, அழகா குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது எதுக்கு இந்த பார்ட்ஸ் எதுக்கு. நான் கூட எங்க தாத்தா கிட்டே கேட்பேன், இது எதுக்கு குச்சி மாதிரி நிக்குது அப்பெல்லாம் சின்ன வயசுல. அது இதெல்லாம் கேட்கும் போது அழகா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இதை காமிச்சு. அது கலர் காம்பினேஷன் தான் சூப்பரா இருக்கு. வெளியில எவ்வளவு எக்ஸ்பென்சிவான டாய்ஸ் வாங்கி தருவோம், அதுக்கு பதிலா இந்த மாதிரி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஹார்ம்ஃபுல் கிடையாது. மெயினா அவங்க இடிச்சுப்பாங்க,
உடைச்சிடுவாங்க, குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் வாய்க்குள்ள போயிடும், அந்த மாதிரியும் கிடையாது. அவங்களுக்கு கண்ணுக்கும் அழகா இதுவா இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லும் கூட. நான் அந்த மாதிரி தான் காட்ட போறேன். இது வெத்தலை, இதுல மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு சின்ன பிளவுஸ் பிட்டு மடிச்சும் கொடுக்கலாம், இல்லைன்னா அந்த நலங்குக்கு வைப்போம் இல்லையா, அதான் உண்மையா அந்த வரலட்சுமி நோம்புக்குலாம் இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு வச்சு கொடுக்கறதுக்கு. இதை வச்சு கொடுத்தா இப்ப நலங்கு வச்சா நாங்களே அந்த பிளான்ல தான் இருக்கோம். எதுக்கு சும்மா வேற மாதிரி டப்பா அந்த மாதிரிலாம் வாங்காம இந்த மாதிரி கொடுக்கலாம். ஆல்ரெடி எனக்கு ஒரு கூட கொடுத்துருக்காங்க, அதுலதான் சில இதெல்லாம் நான் அழகா வச்சிருக்கேன் நான். இந்த ஒயர் மட்டும் நம்ம அந்த வெயிலெல்லாம் படாம கொஞ்சம் இதுவா பாத்துக்கிட்டோம்னா சூப்பரா ரொம்ப நாள் இருக்கும் அழகா இந்த கலர்ஸ்லாம். ஒரு பாட்டி கேட்டிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. இது வந்து கேட்டா பிஸ்கெட் நாட்னு சொல்றாங்க. இது பாதி வேலையில இருக்கு. இதுக்கு மூடியோட வருமா. அது முடிஞ்ச உடனே கண்டிப்பா இன்னொரு வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்றேன். அது இல்லாம இங்க பாருங்க, ஆல்ரெடி இதுவே இவ்வளோ இருக்கு. இவ்வளோ இன்னும் போட்டு போட்டு அப்படியே ஸ்டக்கா இருக்கு. ஏன்னா வீட்டுல ஒர்க் நிறைய போயிட்டு இருக்கு கல்யாணம்ன்றனால. பாப்பா வேற இருக்கானா, அவன் வேற இது பண்ண போறான்னு சொல்லிட்டு அவங்களால முடியல. இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணதும் கண்டிப்பா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். எனக்கு இதெல்லாம் பார்த்ததுக்கே டயர்ட் ஆயிடுச்சுங்க. அடுத்தது இந்த பாருங்க, உள்ளன் டேபிள் கிளாத் பாருங்க, கலர்ஸ் அழகா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்குல்ல கலர் காம்பினேஷன்ஸ்லாம். இது வந்து நோம்பு தட்டுல வந்து பழம் வைக்கும் போது அது மேலேயும் போடலாம். இப்போ மேலே வந்து மூடிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க இல்லையா, நோம்பு தட்டு வச்சு எடுத்து தீபாவளி நோம்பு இருக்கிறவங்க அவங்கெல்லாம் கோயிலுக்கு எடுத்துட்டு போவாங்கல்ல, அப்போ அழகாக நோம்பு தட்டுக்கு மேலேயும் வச்சுக்கலாம், இல்லை டேபிள் மேலேயும் நம்ம போடலாம். சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த ரோஸ் பாருங்களேன், செம ஹைலைட்டா இருக்கு, அது அழகா தெரியுது. திரும்ப இந்த கல்ச்சர்ஸ்லாம் வரணும்னு ஒரு ஆசையா இருக்கு என்னதான் இருந்தாலும். வாசப்படி தோரணம் அழகழகா நம்ம போடலாம்ல இந்த மாதிரி தோரணம்லாம். அந்த நமக்கு பிடிச்ச கலர்ல நம்மளே போட்டு போட்டு நம்ம சைஸ்ல. இது வாஷபிளும் கூட இல்ல, உங்களுக்கு வாஷ் பண்ணி போடும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். இது பாருங்க, எடுக்க எடுக்க அமுத சுரபி மாதிரி வந்துட்டே இருக்கு. இது ஒரு பேட்டர்ன், ஒரே ஒரே சிங்கிள் கலர்ல. கலர்ஃபுல்லா வேணும்னா கலர்ஃபுல். இது நம்ம எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி பர்பஸ் தான் இது, நம்ம எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம தாட் ப்ராசஸ் தான். இப்போ இதுதானே நல்லா இது வருது, அந்த டேபிள்ல வந்து டைனிங் டேபிள்ல போட்டு வைக்கலாம், அதுக்கப்புறம் வந்து டீ டேபிள்ல போட்டு வைக்கலாம், எல்லாமே நம்ம இஷ்டம். இந்த குரோஷா இதுதான் இப்போ இன்னும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த ட்ரீம் கேச்சர்னு சொல்லுவாங்களே, அது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தானே. இதை பாருங்க, பேக் சாம பாருங்க, உள்ள ஜிப்போட பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. இது ரொம்ப முன்னாடியே போட்டது. நம்ம முடிஞ்சா இங்க கூட நம்ம வேணா ஜிப் வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கு பாருங்க, செம்ம ஸ்டர்டியாவும் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் வைக்கும் போது. நல்லாவே ஸ்பேஷியஸா தான் இருக்கும். நமக்கு இது போதுமானது. சின்ன சின்ன ஷாப்ஸ்க்கு போறது, ஒரு பால் வாங்கிட்டு வர்றதுக்கு, கோவிலுக்கு போகிறதுக்கு கூட சூப்பரா இருக்கும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸ் போட்டுக்கலாம். இப்படிதான் இவ்வளோண்டு தான் போடணும்லாம் அவசியம் இல்லை. இது வந்து டெல்லியில வாங்கின உள்ளன்ல போட்ட ஸ்கார்ஃப். இது பேலன்ஸ் இதுல வந்து ஸ்வெட்டர் போட்டாங்க, அது ஹாஃப் தான் வந்திருக்கு, பேலன்ஸ் இன்னும் முடிக்கல. ஸோ அதை நான் உங்களுக்கு இப்போ காட்டல, வெறும் ஸ்கார்ஃப். இது பாருங்க, இது செம திக்கா இருக்கு இந்த உள்ளன் வந்து. ஏன்னா அங்க இருக்க கிளைமேட்க்கு தாங்கணுன்ற மாதிரி இருக்கு, நார்த் சைடுக்கு தாங்கணும் அப்படின்ற மாதிரி. இங்க வாங்கலாம் கொஞ்சம் தின்னா இருக்கும், சூப்பரா இருக்கு இது. நம்ம ஆனா இதை இங்க போட்டோம்னா கொஞ்சம் வேர்க்கும் போல இந்த கிளைமேட்க்கு, பட் அங்க கரெக்டா இருக்கும். ஆனா செம்மையா இருக்கு. நான் வச்சு கூட பார்த்தேன். நான் இப்ப வச்சா கொஞ்சம் காமெடியா இருப்பேன், நான் வச்சு கூட பார்த்தேன். இதோ பாருங்க, செம ஃபேன்சியா இருக்குல்ல. இது பாருங்க, சூப்பரா இருக்கு. இப்போ குட்டி பசங்க கூட கேட்பாங்க, எனக்கு ஹேண்ட்பேக் கொடுங்க, ஹேண்ட்பேக் கொடுங்க. நான் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது செம்ம கியூட்டா இருக்கும். இப்போ இதுவுமே ஃபேஷன் ஆயிட்டு தான் வருது. உள்ள கிளாத் பாருங்க, இப்போ இதெல்லாம் வாங்க போனா நல்லா காஸ்ட்லியா தான் சொல்றாங்க. குரோஷாக்கு இப்போ பாப்பாக்கு நான் ட்ரெஸ் பார்க்கும் போதே சின்ன குட்டியூண்டு வந்து 1500 அந்த மாதிரி சொல்றாங்க. இப்போ அதுதான் ட்ரெண்டும் கூட. ரொம்ப சூப்பரா இருக்கு. கலர்ஸ்லாம் அப்படியே செம கியூட்டா இருக்கு. பேட்டர்ன் பர்ஸ்லாம் முன்னாடியே இருந்துச்சு அத்தைங்க கிட்ட, எல்லார்கிட்டயுமே இருந்துச்சு. இந்த பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது பாருங்க, குட்டி பாப்பாங்களுக்கு
ஸ்கார்ஃப் வச்சு இதுல நல்லா இருக்க மாட்டேன். நல்லா இருக்கா எனக்கு? பாருங்க தூளி தூளியா அது என்ன சொல்லுவாங்க? ஊஞ்சல். இதெல்லாம் பார்க்கவே கியூட்டா இருக்குல்ல. அது என்னதான் ஒரு பொருளை வாங்கி நம்ம சந்தோஷப்பட்டாலும் இந்த மாதிரி நம்மளே செஞ்ச ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு பாருங்க, அது எப்பவுமே அல்டிமேட்டா இருக்கும். செம்ம ஒரு ஃபீல் அது. இது இப்ப போட்டுட்டு ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யோசிக்கும் போது கூட அப்ப பார்க்கும்போது இன்னும் சந்தோஷம் அதிகமாயிட்டே தான் இருக்கும். இது நம்ம போட்டதுல அது இன்னொருத்தவங்க பார்த்து இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கும். எனக்கு அவங்க போட்டதை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லும் போது குட்டி வயசுல நம்ம இதை இவங்க போடும் போதெல்லாம் பார்ப்போம்ல அப்படின்னு சொல்லி இவங்க போடும்போது சுத்தி சுத்தி இது என்ன தத்த, இது என்ன தத்த, இது என்ன பண்றீங்கன்னு அவங்களும் பொறுமையா பதில் சொல்லுவாங்க. இது வரைக்கும் அப்படிலாம் சொன்னதே கிடையாது. நான் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் இது இதுக்குமா, இது சின்ன பொண்ணு இவகிட்ட என்ன சொல்லி போதெல்லாம் கிடையாது. அப்பவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, கத்துக்கோங்க அப்படின்வாங்க. ஆனா அப்ப கத்துக்கல, இப்ப டைம் கிடைக்கும், கண்டிப்பா கத்துப்பேன். இதுவே இவ்வளோ இருக்கு, இன்னும் வேற உள்ள இருக்கு. இப்ப எடுக்க முடியல, ஒர்க் போயிட்டு இருக்கனால. உங்களுக்கு காட்டணுமேன்னு கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன். அதுவும் சில பேருக்கு போட்டு போட்டு வேற கொடுத்துருக்காங்க. எங்ககிட்டயும் நிறைய இருக்கு, பட் இப்ப எடுக்க முடியல. அதனாலதான் நெக்ஸ்ட் வீடியோ ஏதாவது வந்து கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு டைம் கிடைச்சதுன்னா அதையும் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பா நான் காட்டுறேன். இன்னும் நிறைய இருக்கு. என்னால எடுத்து எடுத்து பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வருது. சின்ன வயசுல நம்ம பார்த்ததுல இதெல்லாம் அப்படி செம கியூட்டா இருக்குல்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அது உங்களுக்கு எல்லாம் சொல்லும் போது இன்னும் செம சந்தோஷமா இருக்கு. நான் இதை கத்துக்கணும் சீக்கிரம். நான் கத்துக்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பா நானும் ஒண்ணு போட்டு காட்டுறேன்.